அண்ணே நீங்கள் என்னண்ணே இங்கே? டேய் தம்பி, ஒன்றும் இல்லடா, நம்ம லாயர் ஆக்டிங் இருக்கிட்டாரு, அதான் வந்தேன். அப்புறம் உன்னைய பார்த்து மாச கணக்காச்சு. எங்கண்ணே உங்களுக்கு தான் தெரியுமே நான் சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு இருக்கேண்ணே. ஆமாடா, உங்க அண்ணன் சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் எதுவும் கிளிக் ஆச்சா? எங்கண்ணே நானும் ஷார்ட் ஃபிலிம் வெப்சைட்ஸ்னு சொல்லி எடுத்துகிட்டு தானே இருக்கேன். ஃப்யூச்சருக்கு கூட கதை எழுதிட்டேண்ணே. ஆனால் இங்கேயும் கிளிக் ஆக மாட்டேங்குதுண்ணே. டேய் தம்பி, இங்கே பாருடா, நீ ஒரு விஷயத்துக்கு உண்மையாக ட்ரை பண்ணுறீன்னா அந்த விஷயம் எப்படினாலும் உங்ககிட்ட வந்து சேரும். சரியா? அதுக்கான திறமையை வளர்த்துக்கோ. என் முருகன் கண்டிப்பாக அதுக்கான வழியை கொடுப்பான். நீ வேற முருகன் அது இதுன்ட்டு அப்படியே ஒருத்தர் இருந்தா என்னை இப்படி கஷ்டப்பட விட்டுருப்பானா? தம்பி, முதல்ல நீ எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணு. ஒரு நல்ல டேரக்டர்கிட்ட போயிட்டு அசிஸ்டண்டாக சேர்ந்து உன் தொழிலை கற்றுக்கோ. அங்கேருந்து ஒன்று அடுத்த ஸ்டெப் எடுத்து வை, அதானே கரெக்டாக இருக்கும். சரி, ஏதோ சொல்கிறீங்க, சரி பார்க்குறேன். நம்பிக்கையோட போடா. லேட்டாக கிடைச்சாலும் உனக்கானது உன்கிட்ட வந்து சேரும். புரியுதா? சரிண்ணா. ஆ, அட நம்ம டேரக்டர் தம்பி. டேய் சொல்கிற தம்பி. அண்ணே நீங்கள் சொன்னது சரிதானே? நான் என்னடா சொன்னேன்? அண்ணே நீங்கள் சொன்னீங்களே ஒரு நல்ல டேரக்டர் அசிஸ்டண்ட்டாக சேருன்ட்டு, அப்படி ஒருத்தர் சேர்ந்து நான் பண்ண ஷார்ட் ஃபிலிம்லாம் காட்டினேண்ணே. அவரோட ஸ்கிரிப்டுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி என்னை அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கிட்டாருண்ணே. இப்போ தானே எனக்கு ஒரு நம்பிக்கையே வந்திருக்கு. டேய், நான் தான் அப்பயே சொன்னேன்ல, நீ கேட்டது லேட்டாக கிடைச்சாலும் அது உனக்கானதாக இருந்தால் என் முருகன்கிட்ட கொடுத்துருவானு. ஆ சரிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. டேய், அந்த நன்றியை என் முருகனுக்கு சொல்லு. ஆ சரிண்ணே. ஓகேடா. எல்லாம் என் முருகன் தான்.